பிறந்த குழந்தை முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. தமிழகம் முழுவதும் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள கொடி கம்பங்களை அகற்ற வேண்டும் என தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கொடி கம்பங்களை அகற்றும் விவகாரத்தில் அரசின் நிலைப்பாடு என்ன? சாலையில் இருக்கும் கொடி கம்பங்கள் இடையூறு ஏற்படுத்துகின்றன என்றால் சாலையில் இருக்கும் சிலைகளும் இடையூறு தானே, அதை ஏன் அகற்றவில்லை என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இந்த வழக்கில் தமிழக அரசு நாளிதழில் விளம்பரம் செய்ய வேண்டும். இடையீட்டு மனு தாக்கல் செய்ய விருப்பமுள்ளவர்கள் ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்குள் நீதிமன்றத்தில் இடையீட்டு மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். கொடி கம்பங்களை அகற்றும் விவகாரத்தில் தற்போதைய நிலையை தொடர வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள கொடி கம்பங்களை அகற்ற வேண்டும் என தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கொடி கம்பங்களை அகற்றும் விவகாரத்தில் அரசின் நிலைப்பாடு என்ன? சாலையில் இருக்கும் கொடி கம்பங்கள் இடையூறு ஏற்படுத்துகின்றன என்றால் சாலையில் இருக்கும் சிலைகளும் இடையூறு தானே, அதை ஏன் அகற்றவில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இந்த வழக்கில் தமிழக அரசு நாளிதழில் விளம்பரம் செய்ய வேண்டும். இடையீட்டு மனு தாக்கல் செய்ய விருப்பமுள்ளவர்கள் ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்குள் நீதிமன்ற இடையீட்டு மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். கொடி கம்பங்களை அகற்றும் விவகாரத்தில் தற்போதைய நிலையை தொடர வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தமிழகம் முழுவதும் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள கொடி கம்பங்களை அகற்ற வேண்டும் என தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கொடி கம்பங்களை அகற்றும் விவகாரத்தில் அரசின் நிலைப்பாடு என்ன? சாலையில் இருக்கும் கொடி கம்பங்கள் இடையூறு ஏற்படுத்துகின்றன என்றால் சாலையில் இருக்கும் சிலைகளும் இடையூறு தானே, அதை ஏன் அகற்றவில்லை என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இந்த வழக்கில் தமிழக அரசு நாளிதழில் விளம்பரம் செய்ய வேண்டும். இடையீட்டு மனு தாக்கல் செய்ய விருப்பமுள்ளவர்கள் ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்குள் நீதிமன்றத்தில் இடையீட்டு மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். கொடி கம்பங்களை அகற்றும் விவகாரத்தில் தற்போதைய நிலையை தொடர வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.